கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 3 அதிகாரம் 9 தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்று. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்கள். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நாம் தகுதி உள்ளவர்களே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை விட்டு விலகி நாம் நன்மை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி தீங்கு செய்யும் போது நாமும் பதிலுக்கு தீமை செய்வோம் என்றால் நாம் ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே தீமைக்கு தீமை செய்கிறார்கள். நாம் ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போவோம். ஒருபோதும் மற்றவர்களுக்கு நாம் தீங்கு செய்யக்கூடாது. தீமைக்கு தீமை நாம் சரிகட்டக்கூடாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெள்ளு என்று. பிரியமானவர்களே, நாம் ஒரு நாளும் தீமையான காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. தீமை ஜெயிப்பதற்கு, சத்ருவானவன் ஜெயிப்பதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. தீமையை கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மையினாலே வெல்ல வேண்டும். ஒருவேளை நமக்கு விரோதமாய் தீய வார்த்தைகளை அவர்கள் பேசியிருக்கலாம், நம்மை சபித்திருக்கலாம், நம்மை துன்பப்படுத்தி இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு துரோகம் செய்திருக்கலாம். நாம் மன்னிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒருபோதும் அவர்கள் தீமை செய்து விட்டார்கள் என்று சொல்லி நம் பதிலுக்கு தீமை செய்யாதபடிக்கு நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்கள் என்று அறிந்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதித்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம் தகுதி உள்ளவர்களாய் மாறுவோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தீமைக்கு தீமை செய்து மற்றவர்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தவறாக பேசி ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தீமையை சகித்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்யலாம், கர்த்தருக்காக நாம் ஏதாவது ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தீமையை சகிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பொறுமையோடு வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் பல சூழ்ச்சிகளை, பல தீய ஆலோசனைகளை உண்டாக்கலாம். சத்ருவானவன் தீய மனிதர்களை எழுப்பி நமக்கு விரோதமாய் நம்மை சபிக்கலாம். நாம் அதையெல்லாம் அறிந்து கொண்டு நாம் ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு தீங்கு செய்கிறார்களா, உங்களை துன்பப்படுத்துகிறார்களா, உங்களை வேதனைப்படுத்துகிறார்களா, உங்களுக்கு தினமும் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறார்களா, உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார். உங்கள் தேவன் உங்களுக்காக வழக்காடுவார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து உங்களுக்காக கர்த்தர் நீதி செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்திலே உங்களுக்கு நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் தேவ சமூகத்திலே நீதி கிடைக்கும். நம்முடைய தேவன் நீதி உள்ளவர், நீதிபரர், நமக்காக வழக்காடுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நாம் பார்த்து கொள்வோம். உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். பிரியமானவர்களே, நம்ம யாராவது பழித்து பேசலாம், சபிக்கலாம், நமக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கலாம், துன்பப்படுத்தலாம். நாம் அதற்கு பதிலாக நம் சரிகட்டாமல் நாம் ஆசீர்வதிப்போம். ஏனென்றால் நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்கள். அதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது,
ஆமோஸ் 5:14 நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஜீவனோடு வாழ வேண்டும் என்றால், நாம் பிழைத்திருக்க வேண்டுமென்றால் தீமையை அல்ல நன்மையை தேட வேண்டும், நன்மையை யோசிக்க வேண்டும். நன்மையான காரியங்களை தெரிந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். யாரெல்லாம் நன்மையை யோசிக்கிறார்களோ, நன்மை செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பிழைக்கும்படிக்கு நன்மையை தேடுவோம், ஒருபோதும் அழிந்து போகாதபடிக்கு, தீமையான காரியங்களை யோசித்து விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையோடு நாம் வாழ்வோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு நன்மை செய்கிறவர்களே வாழ்வோம். கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று. ஆம்பிரியமானவர்களே, நாம் நன்மையை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றால் தீமையான காரியங்களை விட்டுவிட வேண்டும், தீமையை வெறுத்து விட வேண்டும், சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து மற்றவர்களை ஆசீர்வதிப்போம், மற்றவர்களுக்காக ஜெபிப்போம், நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிப்போம். நாம் அப்படி வாழும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, மக்கு நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம் அப்பா, வல்லவரே மெய் துதிக்கிறோம், பரிசுத்தமுள்ளவரே மெய் துதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். புதிய மாதத்திற்குள்ளே எங்களை அழைத்து கொண்டு போற கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. அப்படியே பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. என் தேவன் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ, என்னென்ன வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கும் சொல்லி போகாதபடிக்கு கையின் பிரயாசங்களே ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, ஏன் வாழ வேண்டும் என்று நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தோட தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் இப்பொழுதே நீங்கட்டும். ரீபா ரபா ரபா தூராபா ரீ காதா ரபா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரியாக்கபோர சந்த ரதன கதரபா. ரீபா கே ரே ஷேகே லாக்கா ரதனமர சந்தரோ. ரீபா கே ரே ஷேகே லாக்கா ரதனமர ஹதரபா. தடைகளை நீக்கி போடுகிறவர், பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன் சென்று எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய நன்மையினால் நிரப்புங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய தேவைகளை சந்திங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ரீபா ரபா ரபா தூராபா ரபா ரி ஷேக்கே ராக்கா தூணா சந்தரோ. ரீபா கே ரே ஷேக்கே லாக்கா தானமா ரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீ ஆக்கபோர சந்த ரதன கதரபா. என் தேவன் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக. பிள்ளைடைய வாழ்க்கையிலே கர்ப்பத்தின் கனியை கண்டுகொள்ள கிருபை கொடுங்கப்பா. பிள்ளைடைய குறைகள் குற்றங்களை மன்னிங்க. தலைமுறை சாபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். ரீபா ரஷாந்தரோ ரீகா ராக்கா தூணா ஷதரபலா. ரீபா லபா ரபா தூரபார ஷேக்கே லாக்கா ரதன சந்தரோ. ரீபா ல ரதரபா. தடைகள் விலகுவதாக, தடைகள் விலகுவதாக. ரீபா ரஷா தர ஹத ரஷேக்கே லாக்கா ரதன மகரபா.
என் தேவன் ஆசீர்வதிங்க, உடைய நன்மையினால் நிரப்புங்க. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களில அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்துல இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு பிள்ளைகளை பலப்படுத்துங்க. தேவைகளை சந்திங்கப்பா. இந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறுபடியும் கட்டப்படட்டும். ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோமப்பா. உடைய நன்மையினால் நிரப்புங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய நன்மையினால் ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.